வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாதிய ரீதியான வன்கொடுமைகளாக இருக்கட்டும், பெண்களுக்கான வன்கொடுமைகள்னு சொல்லி சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது நாள்தோறும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் வந்து அரசியல் ரீதியான ஆளுமைகள் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய மண், இங்கே தான் முன்னேறி போயிட்டு இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கடந்த மாதத்தில் 2 மாசத்துலேயே வந்து 30 கொலைகள் தென் மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டது இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றப்போ இது எந்த மாதிரியான போக்கு, இது எப்படி சரி செய்ய போறாங்க, என்ன காரணங்கள் தான் சொல்லப்படுது. இந்த அரசாங்கத்தில் தான் இதெல்லாம் வெளியில தெரியுது, இல்லைன்னா மற்ற அரசாங்கத்துல மூடி மறைக்கப்பட்டிருக்கும், இப்படி இப்படி காரணங்கள் தான் வருதே தவிர இந்த மாதிரி அதிகரிச்சுட்டு போறதுக்கு என்ன காரணம்? அதாவதுங்க, இப்போ நாங்கள் மக்கள் அதிகார கழகம்ன்ற அமைப்பு, எங்கள் அமைப்பு இந்த மார்ச் 7ஆம் தேதி தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழான்னு ஒன்று நடத்தினோம் மதுரையில் தமுக்க மைதானத்தில். அது குறிப்பாக சாதி ஆணவ படுகொலைகளை கண்டித்தும் இன்னும் பல்வேறு விதமான சாதி அடக்குமுறைகளை கண்டிச்சுன்னு தான் அது நடத்துகிறோம். தமிழர் பண்பாடு அப்படின்றது சாதி கடந்தது. இது நம்ம தமிழர் பண்பாட்டில் சாதி இல்லை அப்படின்றது தான் ஆய்வுகள் நம்மளுக்கு நிரூபிக்கின்றது. எப்படி இந்த சாதி அப்படி ஆனால் இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் சாதியில் தான் நம்ம வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டுருவோம். இப்போ ஆதிக்க சாதி சேர்ந்தவர்கள் தலித் மக்களை தாக்குவது என்பது பல வடிவங்களில் தாக்குதல் நடக்குது. ஆணவ படுகொலைகள் அப்படின்றத தாண்டி ஒரு பையன் நல்லா படித்தான்னா எப்போ நீ தலித்து வந்து படிக்க போச்சுன்னு சொல்லி அவன் போய் வெட்டுறது. ஒரு கபடி விளாட்றான் அப்படின்னா, கபடி நல்லா விளாண்டான்னா நீ நல்லா விளாடக்கூடாதுன்னு அவனை போய் அடிக்கிறது. ஒரு பைக்கு ஓட்டுறான், கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான், பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தானா நீ எப்படி அதை போட போச்சு, இப்படி இருக்குது. தலித் மக்கள் மீதான தாக்குதல் பல்வேறு வடிவங்களில் ஆதிக்க சாதி வெறியர்களால் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக சில மாவட்டங்களில் அதிகமாக அன்றாட நிகழ்வாகவே இருக்குது. நீங்கள் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய மானாமதுரை, இந்த திருப்புவனம், சிவகங்கை இந்த வட்டாரங்கள்லேயும் மிக மோசமாக தான் அந்த முரண்பாடு இருக்குங்க. இப்போ நாங்குநேரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் நடந்த விஷயம். அது ஒன்றுமே இல்லைங்க, நாங்கள் வந்து தேவர் சாதியினுடைய கெத்தை காமிக்கணும் அப்படின்றது தான். அதுதான் சாதிய மனநிலைன்னு சொல்கிறோம். குடிச்சிட்டு இருந்தான் அப்படின்றதெல்லாம், குடிச்சிட்டு போய் அவன் வந்து சொந்த சாதிக்காரனெல்லாம் வெட்டலை. அவன் பிளான் பண்ணி போய் தலித் மக்கள் அங்கேருந்து பலரையும் வந்து சாதாரண உழைக்கின்ற மக்களை வந்து பல சாதிகள் இருக்காங்க எல்லாத்தையும் வெட்டியிருக்காங்க. அப்போ இந்த ஆதிக்க சாதி இது வந்து ஒரு கௌரவமாக நினைக்கிறது, அதன் மீது வந்து நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிறது, இதை வந்து ஒரு கௌரவமாக பார்க்கின்ற மனநிலை வந்து இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டிருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதிக்க சாதி சங்கங்கள், அந்த சங்கங்களினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதை வந்து தொடர்ச்சியாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய சூழலில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய நடவடிக்கை என்பது மிக தீவிரமாக இதை பயன்படுத்தி கொண்டு அவங்க அரசியல் செய்கிறது, இதை வந்து முனைவாக்கம் செய்கின்ற நடவடிக்கையில் அவங்க குறிப்பாக வேலை செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ இதில் நாங்குநேரி, இப்போ நீங்கள் ஒரு ஆகாஷ் டெலிசன், அவர் ஆகாஷ் அப்படின்றது வந்து இவங்களும் தகராறு பண்ணுற பசங்க தான். இந்த பசங்க 2 பேரும் செஞ்சது தகராறு பண்ணுறது தவறுன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது. இவங்க கத்தியை வச்சுக்கிட்டு தகராறு பண்ணுறது, வெட்டுறது, அப்படின்னு தன்னை வந்து ஹீரோவாக காமிச்சிக்கிறதுன்றதுலாம் தவறு தான். அது யாரும் மறுக்கல, எந்த சாதிக்காரம் பண்ணாலும் தப்பு தான் அது. ஆனால் இதில் போலீஸோட ரோல் ரொம்ப முக்கியமானது. சட்டம் ஒழுங்கு அதை பாதுகாக்கின்ற போலீஸு, அரசு, இந்த ரோல் முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வருது. இப்போ ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அரசு அதை தடுப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுத்துருக்கு. இப்போ நம்ம சொல்கிறோம் ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்யணும்னு ஒன்று சொல்கிறோம், இன்னொரு பக்கம் சொத்துக்களை பறிமுதல் செய்யணும்னு சொல்கிறோம், மூணாவதாக இழப்பீடு கொடு, 1 கோடி இறந்து போனவங்களுக்கு இழப்பீடு 1 கோடி கொடு, எஸ்சி/எஸ்டி ஆக்டில் பல விஷயங்கள் சொல்கிறோம் நம்ம. ஆனால் இதெல்லாம் அரசாங்கம் வந்து செய்கிறது இல்லை. அது மட்டும் அல்ல, இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வகையில் இதே நெல்லை மாவட்டத்தில் ஒரு ஊரில் ஒரு கோயில் திருவிழாவில் தகராறு நடக்குது. அந்த கோயில் திருவிழாவில் சாமி வருது, சாமியை வந்து ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் சாமியை தூக்கிட்டு வராங்க, தலித் மக்களும் வாழ்கிறாங்க, 2 பேரும் அக்கம் பக்கமாக வாழக்கூடிய ஒரு ஊர். அப்போ அதில் அந்த சாமியை தூக்கிட்டு போய் எவ்வளோ 2 பேர் தகராறு பண்ணுவாங்கல்ல, தகராறு பண்ணி பிரச்சனையாயிடுது. பிரச்சனையானால் போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா, தலித் மக்கள் 10 பேர் மேலே வழக்கு, அங்கே அந்த ஆதிக்க சாதியினர் மேலே 10 பேர் மேலே வழக்கு போட்டுறாங்க. இப்போ இந்த வழக்கு போட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா கேஸை க்ளோஸ் பண்ணிடுது. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு சாதிய பிரச்சனை நடப்பதற்கான பண்பாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது. போலீஸுக்கு என்னென்னா எந்திரகதியாக ஒரு பிரச்சனையை நாங்கள் முடிச்சிட்டோம்னா என்னென்னா வழக்கு போட்டோம்ல அவ்வளோதான் அப்படின்னு போகிறான். வெறும் வழக்கு போடுவதால் மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? இன்னும் சொல்லப்போனால் இப்படி வழக்கு போடுவதன் மூலமாக இந்த பிரச்சனையை அதிகரிக்க தான் செய்யும். இந்த அதிகரித்து இந்த பிரச்சனையை தீர்க்க விடாமல் வைத்துக்கொள்வதிலையும் அரசுக்கு வந்து முக்கால்வாசி பங்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன். உதாரணமாக இங்கே வாங்கயா கூப்பிட்டு நீ யார் ஒரு பீஸ் கமிட்டி உடனடியே போட்டு வழக்கு போடாமையே பீஸ் கமிட்டி போட்டு அதில் போலீஸோ ஆர்டிஓ இவங்கெல்லாம் வச்சு நீங்கள் ரெண்டு ஒரு தரப்பையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி செய்யாதீங்க, தப்பு செஞ்சீங்கன்னா இப்படி பிரச்சனையாகும், உங்கள் வாழ்க்கை தான் பாதிக்கப்படுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டவங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் 10 பேருமே இளைஞர்கள், மாணவர்கள். யார் மேலே வழக்கு போலீஸ் போடுறான்னா சம்மந்தப்பட்ட ஆள் மேலே போட்டால் கூட பரவாயில்ல, அப்படிலாம் போடுறதில்ல, குத்துமதிப்பாக போடுறது. அதை பாதிக்கப்படுறவங்க யாருன்னா இளைஞர்கள், மாணவர்கள், வேலைக்கு போகிற சூழ்நிலை. ஆனால் அப்படி எப்படி சொல்ல முடியும் சார்? இப்போ இந்த நாங்குநேரி சம்பவத்திலேயே வந்து போய் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது இளைஞர்கள் தான். அப்போ இளைஞர்கள் அந்த மாதிரி நாங்குநேரி சம்பவம்ன்றது வேற, நான் சொல்கிற சம்பவம் வேற. ஓகே, நாங்குநேரி சம்பவத்தில் அது குறிப்பான இளைஞர்கள் தாக்குதல் தொடுத்திருக்காங்க, வெட்டியிருக்காங்க, 3 பேர் செத்துருக்கான்ற போது குறிப்பான ஆள் வந்து வழக்கு போடுறான். அந்த பகுதியில் இளைஞர் மத்தியிலையும் சாதிய எண்ணங்கள், புத்தி அப்படின்றது இருக்க தானே செய்யுது சார். ஆமாம், அப்போ அவங்க அதில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, அதனால போட்டிருக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. நான் சொல்கிற ஒரு பிரச்சனை இருக்குங்க, 2 பிரச்சனை இருக்குங்க. ஓகே, பொதுவில் சாதி தகராறுகளை, சாதிய மோதல்கள் வருது இல்லைங்களா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஆதிக்க சாதிக்க மோதல் வரும்போது இதை எப்படி தீர்க்குறாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே ஓகே, குறிப்பிட்ட பிரச்சனைகள் தான் நான் சொல்ல வரல. தீர்க்கும் போது பொதுவிலே எப்படி செய்கிறாங்கன்னா 2 பேர் மேலேயும் வழக்கு போடுறது தான். இது வந்து இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குது தான். 2 கோஷ்டி மோதல் வருதுன்னு வச்சுங்க, கோஷ்டி மோதல் வரும்போது கூட 2 பக்கத்து மேலேயும் வழக்கு போடுவான், அவன் சம்மந்தமே பட்டிருக்க மாட்டான். இப்போ ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 இளைஞர்களும் வந்து வாழ்க்கை பாதிக்கப்படுது, வேலைக்கு போகிறது பாதிக்கப்படுது, படிக்கிறது பாதிக்கப்படுது. இதை பற்றிலாம் போலீஸுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. கணக்கு காமிக்கிறதுக்கு நாங்கள் 2 பேர் மேலே வழக்கு போட்டோம்னு காமிக்கிறோம். கூப்பிட்டு விசாரித்து நீ முதல்ல எந்த தகராறு தான் நடந்திருக்கு, வேறு எதுவும் ஆள் சேதம் இல்லை, அடிதடி இல்லை, யாருக்கும் மண்டை கண்ட உடையலைன்னு சொன்னால் ஒரு கூப்பிட்டு வச்சு பேசி அதை சரி பண்ணுவதற்கான முயற்சி என்ன செய்கிறீங்க நீங்கள் அரசாங்கம்? இந்த சாதிய மோதல்களை உருவாகாமல் இருப்பதற்கு என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க? சரி, இப்போ நீங்கள் அடிப்படையில் மக்களுடைய மனநிலை மாறணும் அப்படின்றது தான் நீங்கள் சொல்ல வரக்கூடிய கருத்துலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போது எனக்குன்னு இல்லை, இது நிறைய பேர் வந்து இது இணையதளங்கள்லேயே எழுதின ஒரு கருத்து தான், அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போது பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க. அப்போ அதில் ஈடுபடக்கூடிய அக்யூஸ்ட்டை வந்து கைது செஞ்சுட்டு போயிட்டு அவனுக்கு வந்து போலீஸ் அடிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். போலீஸ் அடிக்கிறாங்க, அங்கே கஸ்டடியல் டெத்தும் ஒரு பக்கம் நடக்குது, இந்த பக்கம் அடிக்கிறாங்க. இப்போது இங்கே பெண்கள் ரீதியாக பெண்களை வந்து வன்கொடுமையில் செய்கிறாங்க அப்படின்றப்போ காவல்துறை வந்து தண்டிக்க தானே செய்வாங்க. அப்போ தண்டிக்கவும் கூடாது, அப்போ அடிக்கவும் கூடாது, அப்போ எப்படி தான் இதை வந்து சரி செய்யறது? எது பண்ணாலும் எங்கள் வேலையே பிரச்சனை வருது அப்படின்ற அந்த கருத்து இருக்கு. தண்டிக்க கூடாதுன்னு சொல்லுங்க, என்ன சட்டம் சொல்கின்றது? சட்டம் வந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு போய் அவன் கிரிமினல் அப்படின்னா பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சு காலை நீட்ட சொல்லி, காலை 2 போலீஸ்காரனை பிடிச்சி சொல்லி கம்பியை வச்சு அடித்து காலை உடைக்கணும்னு சட்டம் சொல்லுதா? நீ உனக்கும் கொலைகாரனுக்கு என்ன வித்தியாசம், உனக்கும் ரவுடிக்கு என்ன வித்தியாசம்? சட்டம் என்ன சொல்லுது? என்ன கிரைம் பண்ணாலும் உன்னை பிடிச்சி அவனை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சி உரிய வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் சட்டம் சொல்லுது. இல்லாட்டி சட்டத்தை மாற்றிடுங்க. யாரெல்லாம் கத்தி தூக்கிட்டு விரட்டுறானோ இல்லை யாரெல்லாம் சாதி முதல் ஈடுபடுறானோ அவனெல்லாம் பிடிச்சி காலை உடைச்சிக்கலாம் அப்படின்னு சட்டத்தை மாற்றி சொல்லுங்கள். இப்போ சட்டம் சொல்கின்ற வழியில் நடக்காமல் போலீஸும் ஒரு ரவுடியை போல் நடக்கிறது தான் அங்கே பிரச்சனை. இப்போ பெண்களுடைய பிரச்சனையில சட்ட ரீதியாக அணுகும் பொழுது அவங்க வந்து விடுதலை பெற்று வந்துடுறாங்க. பெரிய அளவுல வந்து உண்மை அக்யூஸ்ட் எல்லாம் வந்து அவங்களுக்கான தண்டனை அப்படின்றது பெற்றுத்தரப்படுதான்னு கேட்டா அங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படி சட்டத்தில் ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. அப்ப என்ன இதுக்கு சொல்யூஷன்? அதுக்கு யாரு காரணம்? சட்டத்துல ஏன் ஓட்டை வருது? ஓட்டை வருதுன்னா அரசு தான் பொறுப்பு. அதுக்கு சட்டத்தை நீங்க சரியா நான் என்ன கேட்குறேங்க, நான் வந்து ஒரு விட்னஸ்ங்க, ஒரு பாலியல் குற்றவாளியை நான் நேரில் பார்த்துறேன், அல்லது வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை எடுத்துங்க. நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணே ஒரு விட்னஸாக இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் அந்த பெண் வந்து ஃப்ரீயாக போய் அந்த வழக்கை நடத்துறதுக்கு பண்ணுறதுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அந்த ஒரு சாட்சிக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? இப்போ போலீஸ் வந்து ஒரு குற்றவாளியை தண்டனைக்கு வாங்கி கொடுக்கணுன்றதுல சீரியஸாக செயல்படுதானா? அப்படிலாம் செயல்படுறது கிடையாதுங்க. யார் காசு வச்சுருக்கான், யார் பணம் வச்சுருக்கான், நல்லா பார்த்துங்க. குற்றம் செய்தவன் தண்டிக்கப்படுவதை விட குற்றம் செய்யாதவர்கள் தான் தண்டிக்கப்படுறாங்க. குற்றம் செஞ்சவன் பணபலமும் அரசியல் பலமும் இருந்தால் இந்த எல்லா சிஸ்டத்தையும் அவன் ஓட்ட போட்டு அவன் விலைக்கு வாங்க முடியும்ன்றது தான் நிலைமை இருக்குது. எல்லாத்தையும் டைலூட் பண்ண முடியும். போலீஸோட எஃப்ஐஆரை டைலூட் பண்ண முடியும்,
நீதிமன்றத்தை அவன் வந்து டைல்யூட் பண்ண முடியும். எல்லா விசாரணை அமைப்புகளையும் நீர்த்து போக செய்கின்ற நடவடிக்கை என்பது சாதாரணமாக செய்ய முடியும். அப்போ இந்த பலவீனம் வந்து அரசு கட்டமைப்பு இருக்குல்ல, இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல. அப்போ ஒரு சம்பவம் இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு கொலை நடக்குதுங்க, நான் பார்த்துட்டேன், விட்னஸ்ஸு, நான் எந்த நம்பிக்கையில் அந்த கொலையை நான் தான் பார்த்தேன்னு சாட்சி சொல்ல முடியும்? எனக்கு என்ன கேரண்டி இருக்குது? என்னை அந்த அரசு எந்த அளவுக்கு பாதுகாக்கும்? என்ன அவன் வந்து என்னை மிரட்டலான்னு வச்சுங்க, அவன் கொலைகாரன் ரவுடின்னு வச்சுங்க, அவன் வந்து என்னை மிரட்ட மாட்டானா? மிரட்டினான்னா போலீஸ்லாம் பாதுகாக்கிறது கிடையாது. அப்படி தான் வந்து சாட்சிகள் ஆதாரங்கள்லாம் வந்து இல்லாமல் போய் ஒரு குற்றவாளி தப்பிக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற குற்றவாளிகள் கூட இருக்க ஐக்கியம் ஒரு போலீஸ் வந்து நிரபராதி கூடயா இல்லை வந்து உண்மையாக ஒரு வழக்கு நடத்துகிற கூட கிடையாது. ஏங்க நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ரிட்டையர்டு எஸ்ஐயாக இருந்தார், இதே நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு தர்கா பிரச்சனையில் வந்து அவர் தலையிடுறாரு. ஒரு ரவுடி வந்து மிரட்டுறான், போலீஸ்கிட்ட போய் சொல்கிறாரு, போலீஸ் எந்த பாதுகாப்பு கொடுக்கல அவருக்கு. கடைசியில் வெட்டி கொல்லப்பட்டார். வெட்டி நான் கொல்லப்பட போகிறேன்னு அவர் வெளியே பேசுகிறாரு. கடைசியில் என்ன தெரிஞ்சுன்னா டிஎஸ்பி எல்லாருமே அந்த தர்காவை ஆக்கிரமிச்சிருக்கும் கூட வந்து உடந்தையாக இருந்தாங்கன்னு தான் தெரியுது இருக்கு சொல்கிறாங்க. அதான உண்மை, அந்த உண்மை அதானே. இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்றது இல்லைங்களா? இப்போ பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்கின்ற நடவடிக்கையில் ஏன் தண்டனை வாங்கி கொடுக்க முடியலன்னு சொன்னால் அந்த சிஸ்டம் அப்படி இருக்குங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ காவல்துறையை வந்து கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? இப்போ காவல்துறை வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு இடங்கள்ல காவல்துறையும் காரணமாக இருந்துடுறாங்க. இப்போ கஸ்டோடியல் டெத் நடக்குது, இல்ல சாதி ரீதியான வன்கொடுமைகள் நடக்கும் பொழுது அங்க பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக செயல்படாம ஆதிக்க சாதிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. இதுக்கு காரணம் அவங்களும் அதே மனப்பான்மையில் இருக்கிறாங்க. இப்படி எல்லா காரணங்களும் தெரியுது. அப்போ அவர்களை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கணும், அதை பத்தி சொல்லுங்க. அதுதான் சரி செய்ய முடியாதுங்க. அது வந்து அவங்க தனிப்பட்ட நபர் கிடையாது. இந்த சிஸ்டம் அப்படின்றத விட எல்லாத்தோடையும் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். இப்போ இந்த ஆகாஷோடைய இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ்லேயே சாதிய மனநிலையோடு தான் அவரை வந்து அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் வந்து ஒரு தலித்து உனக்கு அவ்வளோ திமிராடான்னு சொல்லி தான் அடித்ததாக சொல்கிறாங்க. அவர் வாக்குமூலமே கொடுத்ததாக சொல்கிறாங்க. இப்போ திட்டமிட்டு என் காலை வந்து அமுக்கிட்டு ராடை வச்சு அடித்து உடைச்சாங்க, என்னை உடைக்கும் போது என் சாதியை சொல்லி திட்டினாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு, வாக்குமூலம் சொல்லியிருக்காரு. அப்போ போலீஸ் மனநிலை எப்படி இருக்குது? போலீஸ் வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கின்ற வகையில் நடுநிலைமையாக நீங்கள் சொன்ன மாதிரி நடுநிலைமையாக நடந்துக்கிறாங்களா, இல்லை சட்டத்தில் என்ன இருக்கோ அதன்படி தான் நான் நடக்கணும்னு சொல்லி நடக்கிறாங்களா? அப்படி நடக்கிறது கிடையாது. போலீஸாக நடக்கிறது இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? பொறுப்புக்கு அரசுக்கு தான் இருக்குது. அரசே பொறுப்பா இல்லையா? நீங்கள் மொத்த சிஸ்டம் எப்படி இருக்குங்க? ஊழல் லஞ்சம் ஊழலில் இதான் மிதக்குது. கார்ப்பரேட் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு வேலை செய்யுது. இப்போ கார்ப்பரேட் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அரசு, அந்த அரசை சார்ந்திருக்கக்கூடிய போலீஸ், இன்னும் மற்ற துறைகள் எல்லாமே மக்கள் நலனுக்காக இந்த அரசு வேலை செஞ்சால் மட்டும்தான் போலீஸும் மக்கள் நலனுக்காக வேலை செய்யும். ஓகே, புரியுதுங்களா? இந்த சிஸ்டம் மக்கள் நலனுக்காகவே கிடையாதுங்க. நீங்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையில் இந்த அரசு கட்டமைப்பு என்பது மக்கள் நலனுக்கு எதிராக நடவடிக்கையில் தான் அது வேலை செய்யுது. அப்படி வேலை செய்யும் போது அதுக்கான உறுதுணையாகத்தான் மற்ற நிறுவனங்களும் இருக்கும். போலீஸ் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு, போலீஸ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்குதா, இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்களை பாதுகாக்க முன்னுரிமை கொடுக்குதா, அந்த அரசியல்வாதிகளை பாதுகாக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்குதா? சொல்லுங்கள். நீங்கள் சிஎம்முக்கு புரோட்டோகால் இருக்குங்க, மந்திரிக்கு புரோட்டோகால் இருக்குங்க. மந்திரியும் சிஎம்ஐயும் நீங்கள் போய் தொட முடியாது. பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு என்ன புரோட்டோகால் இருக்குது? ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு குடிமகன் பாதிக்கப்பட்டால் அவனை வந்து எதிரியை வந்து எப்போனாலும் வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல எனக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது? இல்லை இல்லாத போது அப்போ யாருக்காக நீங்கள் இருக்கீங்க? மணல் மாஃபியா என்னை மிரட்டுறாங்க, நான் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். மணல் மாஃபியா மிரட்டினா டேஞ்சரஸ் ஆனதுன்னு போலீஸ்க்கு அனுபவம் இல்லையா? புதுசாக கற்றுக்க போகிறாங்களா போலீஸு? மணல் மாஃபியா ஒருத்தர் மிரட்டினான்னா கொல்ல போகிறான்னு அர்த்தம். இப்போ உடனடியாக அவனை கைது செய்து உள்ளே போடணும், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதான என்னை போன்ற நபர்களை சமூகத்துக்கு வேலை செய்கிறவங்களை வந்து பாதுகாக்க முடியும். எங்கே வேலை செய்கிறாங்க, யாருக்கு வேலை செய்கிறாங்க? போலீஸு மணல் மாஃபியாவுக்கு தான் வேலை செய்கிறாங்க. அதுதான் நடைமுறை உதாரணங்கள். ஜாபர் சேட்டா அவர் பேர் என்ன பாருங்க, ஜவஹர் அலி எப்படி செத்தாருங்க? ஜவஹர் அலி வந்து மணல் மாஃபியாவில் அந்த கல்குவாரிக்காரனால் மிரட்டப்படுறாரு, போலீஸ்ட்ட முறையிடுறாரு, எதையுமே கண்டுக்கலையே போலீஸு. போலீஸுக்கு தெரியாது அவன் கொல்ல போகிறான்றது, நல்லாவே தெரியும் போலீஸுக்கு. அப்போ என்னன்னா இந்த சிஸ்டம் வந்து ஒரு கிரிமினல் கும்பல், கார்ப்பரேட் கும்பல்களுக்கு வேலை செய்கிற சிஸ்டமாக இருக்கும்போது அது எந்த வகையில் மக்களை பாதுகாக்காது. கார்ப்பரேட் நலன் சார்ந்த நடவடிக்கையில் தான் அது போய் பாதுகாப்பாக இருக்கும். இதுக்கு ஆட்சி மாற்றம் தான் தீர்வா? ஆட்சி மாற்றம்ன்றது சும்மா ஏமாற்று வேலைங்க. அரசியல் மாற்றம் தேவையாக இருக்குது. ஆட்சி எந்த ஆட்சி போய் உட்காந்தாலும், விஜய் நாளைக்கு போய் உட்காந்தாலும் கூட அவர் கார்ப்பரேட்டுக்கு தான் வேலை செய்ய முடியும். சீமான் நாளைக்கு போய் உட்காந்தாலும் கூட வாய்ஸ் அவுடால் அடிக்கலாம். அவர் யாருக்கு வேலை செய்ய முடியும்? கார்ப்பரேட்டுக்கு தான் வேலை செய்ய முடியும். ஏன்னா சிஸ்டம் வந்து அப்படி தான் வந்து அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒப்பந்தங்கள் அப்படி தான் இருக்குது.
இன்னும் சொல்ல போனால் நம்ம மொத்த நாடுமே வந்து கார்ப்பரேட்டினுடைய பிடியில் இருக்குது. அதெல்லாம் நீக்கிட்டுலாம் நீங்கள் வர முடியாது. அப்போ இங்கே நீங்கள் பேசலாம், மேடையில் எல்லாமே சவுடால் அடிப்பாங்க. ஆனால் அதிகாரத்துக்கு போய் உட்காந்துட்டாங்கன்னா யாருக்கு வேலை செய்வாங்க? அவங்க கார்ப்பரேட் தான் வேலை செய்வாங்க, வேலை செய்ய முடியும். வேறு யாருக்கு நீங்கள் வேலை செய்ய முடியாது. இந்த புரிதல் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா என்ன பண்ணுறாங்க சார்? மக்கள்கிட்ட பிரச்சாரம் இப்போ சொல்கிறோம். நாங்கள் மாநாட்டில் என்ன சொன்னோம்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஸ்டம் இருக்குங்க, நம்ம மக்கள் கோரிக்கை இருக்குங்க. மக்கள் கோரிக்கை முழுக்க பார்த்தீங்கன்னா தன்னோட உரிமை சார்ந்த கோரிக்கைகளாக இருக்குது. ரெண்டாவது கார்ப்பரேட் நடவடிக்கைகளுக்கு எதிரான கோரிக்கைகளாக இருக்குது. இந்த உரிமை சார்ந்த கோரிக்கைகள் உதாரணம் எடுத்துக்கங்க, தொழிற்சங்க சட்டங்களை திருத்தாதேன்னு ஒரு மக்கள் கோரிக்கை இருக்குது. விவசாய சட்டங்களை திருத்தாதேன்னு மக்கள் கோரிக்கை இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டெர்லைட்டை திறக்காதே, டங்ஸ்டனை மூடு, இல்லாட்டி யூனியன் அதாவது தஞ்சை பகுதியில் வந்து கேஸ் எடுக்கிற இதை நடவடிக்கை நிறுத்துன்னு சொல்லி மக்கள் கோரிக்கை இருக்குது. இந்த மக்கள் கோரிக்கை எந்த அரசாங்கம் நிறைவேற்றுன்னு சொல்லுங்கள் நீங்கள். அப்போ தேர்தல் அரசியலே வேஸ்ட்னு சொல்றீங்களா சார்? அப்போ தேர்தல் அரசியல் இல்லாம அப்புறம் எப்படி அதிகார பகிர்வு, எதுக்காக அதிகாரத்தை நோக்கி போகணும், பவர் தான் அல்டிமேட்னு சொல்றது, இதெல்லாம் அப்புறம் என்ன அதிகார பகிர்வுன்னு என்ன எனக்கு தெரியல. இப்போ இவங்க பூரா போய் அதிகாரத்தில் உட்காந்துட்டு என்ன பகிர்வு கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு என்ன பலன் அடைஞ்சிருக்காங்க, மக்களுக்கு என்ன அதிகாரம் கிடைச்சிருக்கு? மக்களோட அதிகாரம் பறிக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. மக்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுவதும் அதிகாரம் பறிக்கப்படுவதும் வெவ்வேறு அல்ல. தொழிலாளிகளுக்கு தொழிற்சங்க சட்டங்கள் பறிக்கப்பட்டுருச்சா, விவசாயிகளுக்கு விவசாய சட்டங்கள் பறிக்கப்பட்டுருச்சா, வேற என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இப்போ கல்வி, இலவச கல்வி பறிக்கப்பட்டிருக்குல்ல, இலவச மருத்துவம் பறிக்கப்பட்டிருக்குல்ல. இப்போ இது எல்லாமே யார் நலனுக்காக இது பறிக்கப்பட்டிருக்கு? இலவச கல்வி தானே இப்போ அரசு. இலவச கல்வி, நீங்கள் இலவச கல்வி இருக்குன்னா எதுக்கு தனியார் கல்வி இருக்கு? ஏங்க தமிழ்நாட்டில் வந்து 1000 ஸ்கூல் இலவச கல்வி இருக்குன்னு சொன்னால் 1000 ஸ்கூல் தனியார் கல்வி இருக்குங்க. இலவச கல்வி கொடுக்குற ஸ்கூல் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது, தனியார் கல்வி கொடுக்குற ஸ்கூல் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இப்போ தனியார் கல்வி வளர்ந்துருக்கா வளரலையா? அப்போ இதெல்லாம் இது யார் நலனுக்கானது? தனியார் கல்வி யார் நலனுக்கானது? மாணவர் நலனுக்கானதா, மக்கள் நலனுக்கானதா? அது கார்ப்பரேட் நலனுக்கானது. அப்போ எல்லா வேலைகளும் எல்லா செயல்பாடுகளும் கார்ப்பரேட் நலன் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கும்போது மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்காங்க, மக்கள் உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படும் அப்படின்றத நம்ம அரசியல், இதுதான் அரசியல் பார்வைன்றது. அப்போ இந்த சிஸ்டத்தை வெறுமனே தனித்தனியாக நீங்கள் பார்க்குறது தப்பு. இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் கூட மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வருது அப்படின்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ்க்கான சாதகமான தீர்ப்புகள் வருதுன்னு சொன்னால், மொத்தமும் இந்தியா முழுவதும் அரசியல் என்பது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை கொண்ட நபர்கள் புகுத்தப்பட்டு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு அரசு எந்திரம்னும் போது, அந்த அரசு எந்திரத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் மட்டும் எப்படி அரசுக்கு வெளியே இருக்க முடியும்? அப்போ இந்த அரசினுடைய சித்தாந்தம் என்னவோ அதனை பிரதிபலிக்கின்ற துறையாகத்தான் நீதிமன்றம் இருக்க முடியும் அப்படின்றதான் பார்க்கணும். இதுதான் அரசியல் புரிதல் சொல்கிறது நம்ம. ஓகே சார், இதுதான் அடிப்படை பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்றதா திமுக அரசு மேலே வைக்கக்கூடிய விமர்சனமாக எல்லா கட்சிகளும் அதை நோக்கி தான் முன் வச்சிட்ருக்குறாங்க. இதுக்கு அவர்கள் இதை வந்து ஒரு போராட்டமாகவோ, இப்போ தாவேக்காவிலேருந்துலாம் அதை ஒரு இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டமே வந்து நடத்துகிறாங்க. எல்லா கட்சிகளுமே மேடையிலேருந்து எல்லாருமே அதை தான் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? திமுகவில் வந்து சாதிய படுகொலை நடக்குது, கஸ்டோடியல் டெத் நடக்குது. எடப்பாடி ஆட்சியில் நடக்கலையா? ஜெயலலிதா ஆட்சியில் நடக்கலையா? எம்ஜிஆர் ஆட்சியில் நடக்கலையா? கருணாநிதி ஆட்சியில் நடக்கலையா? நடக்கலன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதுன்னு. எல்லா ஆட்சி காலகட்டம் அதிகரிச்சிருக்குன்றாங்க சார். அதிகரிக்காமல் போகிறதுலேருந்து இந்த விஷயத்தை எடை போட முடியாது. அது 10 இந்த வட்டம் 10 நடந்திருக்கலாம், எடப்பாடி ஆட்சியில் 5 நடந்திருக்கலாம். 5 நடந்ததுனால பரவாயில்லன்னு சொல்ல முடியுமா? நம்ம காலங்கள் மாற்றத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப அதிகரிக்கிறது குறையிறத வச்சு மதிப்பிட முடியாது. ஆனால் இந்த சிஸ்டத்தில் கண்ணகி முருகேசன் கொலை என்பது, பத்மினி கொலை கஸ்டோடியல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே பாலியல் பலாத்காரம் செஞ்ச நடவடிக்கையில் எந்த ஆட்சியில் நடந்துச்சு? நடந்திருக்குல்ல. நீங்கள் வந்து சிறுசு பெருசுன்னு பார்த்து மதிப்பிட முடியாதுல்ல. இதை இப்போலாம் பின்தொடர்ந்து போய் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ மாணவி திருச்சியிலேருந்து ஒரு மாணவி ப்ராஜெக்டுக்காக வந்திருக்காங்க, அவங்கள காரில் கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணுறதா இருக்கட்டும். இதெல்லாம் பட்ட பகலில் இல்லை ஈவினிங்கில் இந்த மாதிரியான நேரங்களில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணுது இல்லையா? நீங்கள் ஒரு நிறுவனம் மக்களை பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய நிறுவனங்கள், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உருவாக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய போலீஸ் துறைகள்லாம் கொஞ்சமாக சீரழிவு அதிகமாகிட்டே வருது. அது கெட்டு போகுது இல்லைங்களா? ஒரு நிறுவனம் தன்னுடைய கடமையை செய்ய தவறி வருகின்ற நடவடிக்கைகள் இல்லைங்க, அது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அது மட்டும் காரணம் அல்ல. நமது நாட்டில் பண்பாடு கலாச்சாரம் என்பதும் மோசமான பண்பாடுகள், கலாச்சாரங்கள், போதை வஸ்துக்கள், சினிமா போன்ற கலை இலக்கியங்கள் மக்களுக்கு எந்த வகையில் வந்து சரியான விஷயத்தை கொடுக்குதுன்றதுலேருந்தும் இதை நம்ம பார்க்கணும்.
ஒட்டுமொத்த சமூகத்தில் போதை வஸ்துக்களுடைய பயன்பாடு எதை நுகர்கின்றோம் என்பதற்கான நம்மளுக்கான காரணங்கள் தேவை இருக்குது. அதே மாதிரி கலை இலக்கியங்கள் சினிமா போன்ற விஷயங்கள் வந்து எதை சொல்லிக் கொடுக்குதுன்னு இப்போ பல்வேறு இப்போ பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு, பெண்கள் மீதான தாக்குதல் அதிகரிச்சிருக்குன்னா இது எல்லாமே காரணிகளாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ எல்லா விஷயத்தையுமே நம்ம உள்ளடக்கி பார்க்கும்போது மிக மோசமான சீரழிவை நோக்கி தான் நம்ம அந்த நாடு சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்றது தான் பார்க்க முடியும். கலை இலக்கியம் எப்படி இருக்குது, நம்ம நாட்டில் போதைப் பொருள்கள் விற்பனை எப்படி இருக்குது, நம்ம நாட்டில் சட்ட ஒழுங்கை அதாவது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரக்கூடிய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய போலீஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கணும். போலீஸ் நடவடிக்கை இருக்குது, திருடுறவனை காலை உடைக்குது, கொலை பண்ணவனை சுட்டு கொள்ளுது, என்கவுண்டர் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. இது காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடஞ்சிருக்கு, இதெல்லாம் நின்றுச்சா, இதெல்லாம் குறைஞ்சிருச்சா? அப்போ இது தீர்வு இல்லைன்றதுக்கு என்ன ஆனால் சமூகத்தில் இருக்கின்ற மற்ற காரணிகளும் இதனுடன் சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது போலீஸோட இந்த நடவடிக்கை மூலமாக பிரச்சனை தீர்க்க முடியாது. ஓகே சார் அப்படின்னு பார்க்கணும். நன்றி சார், நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.